அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டே திமுகவில் இணைந்த பின்னர் பன்னீர்செல்வத்தை தகுதி நீக்கம் செய்ய கோரி சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனிடம் எதிர்க்கட்சி துணை கொறடா சூரவி கடிதம் கொடுத்துள்ளார். தலைமை செயலகத்தில் சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனை அரக்கோணம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை கொறடாவுமான சூரவி சந்தித்தார். அப்போது பன்னீர்செல்வம் அளித்த ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என கடிதம் அளித்தார். அதற்கான ஆதாரங்களையும் அவர் அளித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தவர் 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் சின்னமான இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பன்னீர்செல்வம் அன்றிலிருந்து தொடர்ந்து அதிமுகவுக்கு எதிரான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வந்த காரணத்தால் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்குழுவில் நீக்கப்பட்டதாக தெரிவித்தார். அன்றிலிருந்து அவரது சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பில் இருந்து பன்னீர்செல்வத்தையும் அவரது ஆதரவு எம்எல்ஏவையும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என பலமுறை பேரவைத் தலைவரிடம் கடிதம் அளித்துள்ளதாகவும், ஆனால் பேரவைத் தலைவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டே பன்னீர்செல்வமும் அவரது ஆதரவு சட்டமன்ற உறுப்பினரான ஐயப்பனும் திமுகவில் சேர்ந்திருப்பதாகவும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணை கொறடா அரக்கோணம் சூரவி சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இவரது ராஜினாமா கடிதத்தை ஏற்காமல் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என கடிதத்தில் குறிப்பிட்டு அதற்கான ஆதாரங்களையும் அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இன்றைக்கு பன்னீர்செல்வம் இன்றைக்கு திமுகவில் போய் இணைந்திருக்கிறார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக அறிவாலயத்துக்கு முதலிலே சென்று அங்கே திமுகவிலே சேர்ந்துவிட்டு பிறகு ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறார். அவர் ராஜினாமா கடிதம் சட்டமன்ற செயலாளரத்திலே கொடுக்கின்ற ஒரு நொடி முன் வரை அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர். அப்போது எப்போது அவர் அறிவாலயத்திலே போய் திமுகவில் சேர்ந்தாரோ அப்போதே அவர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி இழந்து விடுகிறார். ஆகவே அவர் இப்போ கொடுத்திருக்கக்கூடிய அந்த ராஜினாமா கடிதத்தை சட்டமன்ற செயலாளரும் சபாநாயகரும் ஏற்கக்கூடாது. ஏற்காமல் அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு மனு கொடுத்திருக்கிறேன்.